Hi friends, உங்கள் எல்லாருக்கும் எமது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். அதிலும் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் இந்த மாதிரி வீடியோ பார்க்குகின்ற அனைத்து நல்லுள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் அனைவரும் மற்றும் எனது சகோதர சகோதரிகள், எனது உடன்பிறவா சகோதர சகோதரி மற்றும் எல்லோரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் நம்ம பார்ப்போம். இப்போ நீ மட்டும்தான் என்ற விஷயத்தை பார்ப்போம். எப்படி அவன் வந்தால் மட்டும்தான் நான் போவேன், இவன் சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், நீ இருந்தால் மட்டும்தான் நான் இருப்பேன், அவன் தூங்கினா மட்டும்தான் நான் தூங்குவேன், அப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் அடிப்படையில் பேசுகிறல்ல, அந்த கண்டிஷன் அடிப்படையில் பேசுகிறது இல்லை. கண்டிஷன் நம்பர் 0 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிஷன் நம்பர் 0 என்ன, அந்த கண்டிஷனில் எப்படி வரும்னு சொல்லி கண்டிஷன் சம்மந்தப்பட்ட தனி வீடியோ உங்களுக்கு நான் தரேன். ஓகே, இன்றைக்கு நம்ம அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் எப்படி பயன்படுத்துகிறதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ தூங்கினால் மட்டும்தான் நான் தூங்குவேன், நீ சாப்பிட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அப்போ அந்த மட்டும்தான் என்று வருவீங்களா, அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிற என்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல only if. எப்படி சொல்ற? only if. only if சொன்னா மட்டும்தான் என்ற கருத்து தரும். இதில் கொஞ்சம் கவனிச்சு கொடுங்கப்பா. இதில் only if. அப்போ பாருங்க, நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், நீ சாப்பிட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இதை பாருங்க, நீ சாப்பிட்டால் மட்டும்தான், இது பிரசன்ட்ல பேசுறோம், பின்னுக்கு இருக்கிறது எதிர்காலத்தில் வரப்போது, ஃபியூச்சர்ல வரப்போது. நீ போனால் மட்டும்தான் நான் படிப்பேன். கிளியரா புள்ளியர்? ஓகே, இதுல நம்ம பேசுறதுக்கு இதுல ஃபார்முலா கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்கப்பா. இதுல முதலாவது என்ன போடணும்னா, நீங்க சப்ஜெக்ட் போடுங்க, ரெண்டாவது will, மூணாவது verb 1. சரியா? verb 1 போடணும். அடுத்து only if போடுங்க. அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து verb 1 அல்லது yes verb. இந்த verb 1 யாருக்கு வருவாருன்னு சொன்னா, verb 1 யாருக்கு வருவாருன்னா ஐக்கு வருவாரு, யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, தேக்கு, அடுத்த plural name, இவ்வளவுத்துக்கு தான் verb 1 வருவார். கிளியரா பிள்ளையர்? இவ்வளவுத்துக்கு verb 1 வருவார். இந்த s verb எங்க வருவாருன்னு சொன்னா நல்லா கவனிச்சு விடுங்க. ஹீக்கு வருவாரு, சீக்கு வருவாரு, இட்டுக்கு வருவாரு, அடுத்த சிங்குலர் நேம் ஒருமை பேருக்கு வருவார். அப்ப verb 1 எதுக்கு வருவார்னா ஐக்கு, யூக்கு, விக்கு, தேக்கு, அடுத்த plural நேமுக்கு verb 1. s verb யாருக்கு வருவாருன்னு சொன்னா ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு, சிங்குலர் நேம், இதுக்கு s verb வருவார். இங்க பிரச்சனை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பேசுவோம். சரியா? இப்ப பாருங்க, நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் என்று சொல்றாங்க. கேளுகிற சென்டென்ஸை நான் கொஞ்சம் அழிச்சுடுறேன்னா ஈஸியா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன். உண்மையில இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் தெரியுமா? இந்த ஃபார்முலா எப்படி வரும் தெரியுமா? if plus subject plus verb 1 அல்லது s verb, அடுத்து இந்த மட்டும் என்ற விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. மட்டும், அதை வச்சு நீ வந்தால் தான் நான் வருவேன். அப்ப பாப்போம். அடுத்து subject plus will plus object. சரி, verb 1 நல்லா கொஞ்சம், நீ வந்தால் தான் நான் வருவேன். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? if. இந்த ஃபார்முலா படி பாப்போமா, வேலைக்கிற ஃபார்முலா எழுதிக்கிட்டு அப்படியே. if நீ என்பதுக்கு என்ன சொல்லி இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் you. if you come, ஏன் இங்க verb 1 வர நான் சொல்லிக்கிறேன், verb 1 யாருக்கு வருவாருன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. if you come, I will come. பாருங்க இங்க பாருங்க, நான் வருவேன், I will come. நல்லா காமிச்சுங்க. if you come, I will come. நீ வந்தால் நான் வருவேன். இது கண்டிஷன் நம்பர் 0 if கண்டிஷன்ல.
பாருங்க எப்படி வரன்னா if பெஸ்ட் வர சப்ஜெக்ட் வர அடுத்து verb பண்ணால s verb போடணும் அடுத்து சப்ஜெக்ட் அடுத்து will போட்டு verb பண்ண போடுவீங்க அப்ப if you come நீ வந்தால் I will come நான் வருவேன் ஆனா இங்க சென்டென்ஸ் பாருங்க அப்போ நீ வந்தால் மட்டும் தான் நான் வருவேன் இந்த மட்டும் என்றதுக்கு சொல்றது இங்கிலீஷ்ல only கிளியரா புள்ளியல் only என்று சொல்றேன் அப்ப இத எப்படி நாம சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்ப நீங்க சொல்லுங்க அப்படினே if you come only I will come இப்படி நீங்க சொல்லலாம் ஆனா இப்படி ஆங்கிலத்துல இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்போக்கன்ல பேசுவது அவ்வளவு பொருத்தம் இல்லை பிள்ளைகள் நல்லா காமிச்சுக்கோங்க இந்த if you come பாருங்க if you come ன்னு போட்டு இந்த only நம்ம இந்த சென்டென்ஸை கம்ம தொடர்ந்து போறது அவ்வளவு பொருத்தம் இல்லை அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா காமிச்சுக்கோங்க இந்த only வந்து பெஸ்ட்ல போடணும் நம்ம இந்த ifக்கு முன்னுக்கு போடணும் விளங்குதா அப்போ அப்படி போட்டு இந்த only ifக்கு முன்னுக்கு போட்டு பேசினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆங்கிலம் சூப்பராகவும் இருக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சரி ஸ்போக்கன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு முறையாக இருக்கும் அப்ப எப்படி வரும் பாருங்க இந்த only பெஸ்ட் போறேன் நான் பாருங்க only if you come only if you come I will come நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் இங்க பாருங்க நீ வந்தால் மட்டும்தான் only if மட்டும்தான் only if என்றா மட்டும்தான் only if you come I will come நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் எங்கேயும் சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு என்ன இப்ப நம்ம என்னடா குழப்பறான் என்ன மாதிரி தோணும் உங்களுக்கு அப்படி ஒன்றுமே யோசிக்க தெரியும் இந்த ஃபார்முலா எப்படி வந்தீங்கன்றது சொல்லி காட்டுறதுக்காக நான் இப்படி எழுதுறேன் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை பெஸ்ட் எழுதுங்க நீங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை ரெண்டாவது எழுதுங்க இப்ப பாருங்க எப்படி வருவாரு கடைசியா பாருங்க I will come only if you come இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸ்போக்கன்ல 100% ஒரு பெர்ஃபெக்ட்டான சென்டென்ஸ் பேட்டர்னாக வரும் இப்ப பாருங்க I will come only if you come I will come only if you come பாருங்க நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் I will come only if you come நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் கிளியரா புள்ளியல் ஈஸியா இருக்கா ஓகே இந்த சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு நமக்கு வருவோமா இப்ப ஓகே குயிக்கா நோட் பண்ணுங்க நான் அழிக்க போறேன் கிளியரா ஓகே இப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும் இத பாருங்க அப்போ நீ வந்தால் மட்டும்தான் முதலாவது என்ன நான் வருவேன் இத நீங்க பெஸ்ட் எடுங்க இத இரண்டாவது எடுங்க கிளியரா இத பெஸ்ட் எடுக்கணும் நீங்க ஆங்கிலம் எழுதும்போது இத இரண்டாவது எழுதணும் நான் வருவேன் பாருங்க பெஸ்ட் சப்ஜெக்ட் நான் வருவேன் அப்ப I இரண்டாவது என்ன will come பாருங்க இந்த பேட்டர்ன் வந்துட்டு பாத்தீங்களா பெஸ்ட் வந்து I will come நான் வருவேன் இந்த பெஸ்ட் நீங்க பெஸ்ட் எடுங்க I will come நான் வருவேன் என்ன எப்ப வருவேன் நீ வந்தால் மட்டும்தான் அப்ப நீ வந்தா மட்டும் only if you come கிளியரா பாருங்க அப்போ பெஸ்ட் சப்ஜெக்ட் படிக்க அது will படிக்க அது come அது இந்த பேட்டர்னை தான் பெஸ்ட் எழுதுறது இந்த பேட்டர்ன் இரண்டாவது எழுதுவார் கிளியரா புரியல ஓகே இரண்டாவது வந்து பாருங்க only if you come only if subject you come paper கிளியரா அப்ப பெஸ்ட் வந்து இந்த நான் வருவேன் இந்த பேட்டர்னை பெஸ்ட் எழுதுங்க அடுத்த இரண்டாவது பேட்டர்ன் இந்த பேட்டர்னை கொண்டு வாங்க பாருங்க I will come only if you come நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் I will come only if you come நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன் இப்ப பாருங்க அப்போ நீ போனால் மட்டும்தான் நான் போவேன்
நல்லா கவனிங்க. நீ போனால் மட்டும்தான் நான் போவேன். இங்க முதலாவது எது இருப்பீங்க? வெரி குட், எக்ஸலென்ட். என்ன இத பெஸ்ட் எழுதுவீங்க. ரெண்டாவது எது எழுதுவீங்க? நீ போனால் மட்டும்தான் இத ரெண்டாவது எழுதுவீங்க. கிளியரா? ஓகே. நான் போவேன் என்ன சொல்ற? I will go. I will go. I will go ன்னு சொன்னேனே. நான் போவேன். I will go. நான் போவேன். என்ன நீ போனால் மட்டும்தான். Only if பாருங்க ரெண்டாவது. Only if நீ you sorry. Only if you go. பாருங்க I will go only if you go. I will go only if you go. நீ போனால் மட்டும்தான் நான் போவேன். நீ போனா தான் நான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன். கிளியரா? இது எது பேசுறோம் பாருங்க. சப்ஜெக்ட் பன்மையில் இருக்கும்போது ஐ யூ வி தே புளூரல் நேம் இருக்கும்போது verb 1 நீங்க பயன்படுத்துவீங்க. எங்க? இங்க verb 1 பயன்படுத்துவீங்க. இந்த only if you, இந்த only if க்கு தொடர்ந்து வாரத்தில் verb 1, அதாவது இங்க நீங்க சப்ஜெக்ட் வந்து பன்மையில இருந்தா verb 1 வர, சப்ஜெக்ட் ஒருமையில இருந்துச்சுன்னு சொன்னா s verb வரும். கிளியரா? இப்ப பாப்போமா. அவன் போனால் மட்டும்தான் நான் போவேன். எப்படி சொல்ற? அவன் போனால் மட்டும்தான் நான் போவேன். நான் போவேன் என்ன சொல்லு? I will go. I will go. இதுல எந்த மாற்றம் செய்யற நீங்க ஃபியூச்சர்ல? only if he வந்தா உங்களுக்கு தெரியும். he வந்தா s verb போடு. எப்படி வரும்? goes. பாருங்க. I will go only if he goes. பாருங்க. அவன் போனால் மட்டும்தான் நான் போவேன். I will go only if he goes. அவன் போனா மட்டும்தான் நான் போவேன். கிளியரா புள்ளியர்? கிளியரா உங்களுக்கு? ஓகே. வேற ஒரு சென்டென்ஸ் வந்து பாப்போமா? ஓகே. சொல்லுங்க. நீ சாப்பிட்டால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். நீ சாப்பிட்டால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். சொல்லுங்க. நீ சாப்பிட்டால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அவன் சாப்பிடுவான். எப்படி வரும் சொல்லுங்க? அவன் இதில் என்ன சொல்லுவேன்? அவன் சாப்பிடுவான். இதை பெஸ்ட் எழுதுவேன் இல்ல? அதை பெஸ்ட் எழுதுவேன். ரெண்டாவது நீ சாப்பிட்டால் மட்டும்தான். ரெண்டாவது அவன் சாப்பிடுவான். எப்படி வரும்? he will eat. he will eat. அவன் சாப்பிடுவான். he will eat. எப்ப? only if you eat. பாருங்க. he will eat only if you eat. நீ சாப்பிட்டா மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். he will eat only if you eat. நீ சாப்பிட்டா மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். நீ தூங்கினால் மட்டும்தான் நான் தூங்குவேன். இல்லாட்டி நீ தூங்கினால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இல்லாட்டி நீ தூங்கினால் மட்டும்தான் நான் படிப்பேன். எப்படி சொல்லுங்க பாப்போம். நீ தூங்கினால் மட்டும்தான் நான் படிப்பேன். முதல் என்ன செய்ய? நான் படிப்பேன். எப்படி எழுதுவேன்? I will study. I will study. நான் படிப்பேன். எப்ப? only if you sleep. பாருங்க. I will study only if you sleep. நீ தூங்கினா மட்டும்தான் நான் படிப்பேன். நல்லா கவனிங்க. I will study only if you sleep. நீ தூங்கினா மட்டும்தான் நான் படிப்பேன். அவன் வந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சமைப்பார். அவன் வந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சமைப்பாள். நல்லா கேளுங்க. அப்ப இந்த கேள்வியை, அவன் வந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சமைப்பாள். எப்படி சொல்லுங்க? அப்ப முதல் என்னுடைய அம்மா சமைப்பாள். எப்படி சொல்ற? My mother
my mother will cook. My mother will cook. என்னுடைய அம்மா சமைப்பா. எப்ப சமைப்பா? அவன் வந்தால் மட்டும்தான். அவன் வந்தால் மட்டும்தான். Only if he comes. ஏண்ட comes போறடா? இங்க subject ஒருமையில் இருக்கிறதால நம்ம s verb போடுறோம் பாருங்க. My mother will cook only if he comes. அவன் வந்தால் மட்டும்தான் எங்கட அம்மா சமைப்பா. நல்லா கவனிங்கப்பா. அவன் வந்தால் மட்டும்தான் எங்கட அம்மா சமைப்பா. கிளியரா? My mother will cook only if he comes. அவன் வந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சமைப்பா. கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? வேற என்ன சொல்லலாம்? நீ படித்தால் மட்டும்தான் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவாய். சொல்லுங்க அப்போ. நீ நல்லா படித்தால் மட்டும்தான் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவாய். நீ நல்லா படித்தால் மட்டும்தான் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவாய். சொல்லுங்க. நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவாய் முதல்ல எப்படி சொல்ற? you will pass the exam. எப்போதும் ஒரு பெயர் சொல்லும்போது கட்டாயம் கட்டாயம் நீங்க சொல்லணும். வேணா அந்த பெயர் சுட்டி காட்டுறது நீங்க கட்டாயம். அதுக்கு சுட்டி காட்டுறதுக்காக நீங்க போகுது. அப்ப you will pass the exam. நீ எக்ஸாம் பாஸ் ஆவாய். எப்ப பாஸ் ஆவாய்? only if you study well. நல்லா கவனிச்சுங்க. you will pass the exam only if you study well. வெல்லடா நன்றாக. பாருங்க, நீ நல்லா படிச்சால் மாத்திரம்தான் எக்ஸாம் பாஸ் ஆவாய். நீ நல்லா படிச்சால் மாத்திரம்தான் எக்ஸாம் பாஸ் ஆவாய். கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம் நம்ம. இப்ப பாப்போம். என்னுடைய வகுப்பாசிரியர் படிப்பித்தால் தான் நான் படிப்பேன். என்னுடைய வகுப்பாசிரியர் படிப்பித்தால் தான் நான் படிப்பேன். எப்படி சொல்லுங்க அப்போ? முதல் நான் படிப்பேன் எப்படி சொல்ற? I will study. இல்லாட்டி I will learn. லேர்னா கற்றுக்கொள்வேன். I will learn. நான் கற்றுக்கொள்வேன். எப்ப கற்றுக்கொள்வேன்? only if my class teacher teaches s verb கடைபிடி. மேன் s verb போடுறேன். my class teacher என்பது என்ன? ஒருமை வந்தால் என்ன செய்யும்? கட்டாயம் நீங்க s verb போட மாட்டீங்க. I will learn. நான் கற்றுக்கொள்வேன். only if my class teacher teaches. My class teacher teaches. teacher கற்பிக்கிற teaches. கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? அவன் ஏசினால் அவன் என்ன அவன் வாங்கினால்தான் நான் கொடுப்பேன். அவன் வாங்கினால்தான் நான் கொடுப்பேன். நான் கொடுப்பேன் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? I will give. நான் கொடுப்பேன். அவன் வாங்கினால்தான். only if he buys. என்ன he என்பது சப்ஜெக்ட் ஒருமை இலக்கியத்துல verb வந்து s verb வரும். பாருங்க அப்போ I will give only if he buys. அவன் வாங்கினால் மட்டும்தான் நான் கொடுப்பேன். கிளியரா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்தை கொஞ்சம் காமிச்சு விடுங்க. இந்த மட்டும் தான் only if என்று சொல்ல வச்சு நிறைய சென்டென்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். கிளியரா? ஓகே. இதுல நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு ஈஸியா. ஃபர்ஸ்ட்ல வந்து சப்ஜெக்ட் போடுங்க will or the verb
ரெண்டாவது only if போட்டு சப்ஜெக்ட் ஒருமைன்னு சொன்னா சப்ஜெக்ட் பன்மைன்னு சொன்னா verb போடுங்க சப்ஜெக்ட் ஒருமைன்னு சொன்னா s verb போடுவீங்க கிளியரா அது செகண்ட் பேட்டர்ன் தான் பெஸ்ட் நீங்க போடுவீங்க அடுத்து பெஸ்ட் பேட்டர்ன் ரெண்டாவது நீங்க போடுவீங்க இப்போ பாருங்க I will பிரதான I will give நான் கொடுப்பேன் only if he buys அவன் வாங்கினால் நான் கொடுப்பேன் கிளியரா புள்ளியல் ஓகே இன்றைக்கு படிச்ச விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்கும் பண்ணி நான் 100% நம்பிக்கிட்டேன் ஓகே உங்களுக்கு நான் 2 வினாக்களை உங்களுக்கு சொல்றேன் கட்டாயம் அந்த 2 வினாவை செஞ்சு கட்டாயம் குரூப்ல நீங்க கட்டாயம் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா அவன் ஓடினால் தான் நான் நடப்பேன் அவன் ஓடினால் மட்டும்தான் நான் நடப்பேன் கேள்வி விளங்கி கொடுங்க அவன் ஓடினால் மட்டும்தான் நான் நடப்பேன் இரண்டாவது கேள்வி என்னுடைய அப்பா உழைத்தால் மட்டும்தான் நாங்கள் வாழ்வோம் நல்லா கேள்வி விளங்கிட்டா முதலாவது அவன் ஓடினால் மட்டும்தான் நான் நடப்பேன் இரண்டாவது கேள்வி என்னுடைய அப்பா உழைத்தால் மட்டும்தான் நாங்கள் வாழ்வோம் கேள்வி விளங்கிட்டா ஓகே இந்த 2 கேள்வியும் செஞ்சு கட்டாய கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாய கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது மத்திய பிரதேசத்தில் இந்த ப்ரோ கிளாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆன்லைன் கிளாஸ்கள் எமது இந்த வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நீங்க இணைந்து கொள்ள விரும்பினா எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களோட தகவலை தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொள்ள முடியும் ஓகே ஆகவே இன்னைக்கு படிச்ச விஷயம் 100% விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத் ஓகே நன்றி பாய்